துதி பாடுவே எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. என்னுக்கடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. என்னை கடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கே துதியே. சொல்லுங்க. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவே எந்தன் உண்மையா. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்று நன்றி கூறுவேனா. நன்றியோடு நன்றியோடு நான் துதி பாடுவே எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட எனக்காய் நீ செய்திட்ட உணர்ந்து சொல்லுவோம் என்று நன்றி கூறுவேனா. சத்திய தெய்வத்தின் ஏகமை தானே விசுவாசிப்பேன் உம்மையே. சத்திய தெய்வத்தின் ஏகமை தானே விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடுவே. வரும் காலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடுவே. சென்று சொல்லுவோமா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. One more time. நன்றியோடு நான் துதி பாடுவே எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி கூறுவேனா. ரொம்ப நாளாகவே வேலையை விடணும்னு ரொம்ப நான் பிரயாசப்பட்டுட்டு பாஸ்டர் சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா சண்டே கூட எனக்கு லீவே கிடைக்காது, அந்த மாதிரி ஒர்க்கு தான். ஸோ அப்போ நம்ம சொந்தமாக தனியாக எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப்ட சொல்லிவிட்டு நம்ம எதாவது ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனால் என் ஒய்ஃபுக்கு வந்து அதில் சுத்தமாக கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ தான் ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் லாக் ஆனோம். மறுபடியும் இன்னொரு தடவை போய் நம்ம ஒரு வருஷம் கூட ஆகலை, ஏன் மறுபடியும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை எனக்கு சண்டே கூட லீவே கிடைக்க மாட்டேது, அதுக்காக ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அப்போ வேறு ஒரு பக்கம் ஜாப் ஏதாவது நல்ல ஜாப்பாக கிடச்சிது அப்படின்னா நமக்கு இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு. இங்கே எனக்கு 20,000 தான் சம்பளம். பட் ஆனால் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 40,000 சம்பளத்துக்கு நான் வேலை பார்ப்பேன். நான் அவ்வளோ அளவுக்கு எனக்கு ப்ரெஷரு, பயங்கர ஸ்ட்ரகிள் தான். ஸோ அப்போ நான் கேட்கும்போது சரி எதாவது பண்ணலாமா, இல்லை வேலை கிடைச்சா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ண பிறகு எனக்கு ஆண்டவர் ஒரு லீடு ஒன்று கொடுத்தாங்க. சரி இங்கே எத்தனை ஒரு ஜாப் வேக்கண்ட் இருக்குது, நீ போய் கேளு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் மூலயமா எனக்கு வந்தது. நான் நினச்சேன் எனக்கு ஒரு எங்கே போனாலும் ஒரு 20,000 சம்பளம் தான் கொடுப்பாங்க, நம்ம கேட்குறது கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 30,000 சம்பளம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல போய் நான் ஜாப்புக்கு போய் நான் கேட்கும்போது நான் கேட்டேன். அவங்க என்னன்னாங்கன்னா ரொம்ப யோசித்தாங்க. ஆல்ரெடி இருந்த டிரைவருக்கே நாங்கள் 22 தாப்பா கொடுத்துட்ருந்தோம், நீ 30 கேட்டினா எப்படி அப்படின்னு சொல்லி அவங்க யோசித்தாங்க. ஆனால் நான் விசுவாசத்தோடு நின்று என்னோடய இதில் எனக்கு கண்டிப்பாக அவ்வளோ வேணும், எனக்கு அவ்வளோவாது கிடைக்கணும், கண்டிப்பாக ஒர்க் கம்மி தான் அந்த இடத்துல, அவங்களுக்கு சேலரி அவங்க கொடுக்கறதுக்கு யோசிச்சாங்க தான். ஆனால் உண்மையிலே தேவன் அந்த இடத்துல அவர் வந்து மகிமையாக நிறுத்தின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னை பார்த்துட்டு ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியல, அவங்க சொன்ன உடனே
ஒரு 28 ரூபா வாங்கிக்க தம்பி, 30 ரூபா கொடுக்க முடியாது, 28 ரூபா வாங்கிக்கிங்க, அப்புறம் நான் போக நான் சேர்த்து தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆண்டவருக்கு அந்த இடத்துல நன்றி சொன்னேன். இத்தனைக்கும் அவங்க யாரும் தெரிஞ்சதுன்னா அவங்க சொன்னாங்க, எனக்கு சண்டே நான் சர்ச்சு போகணும்னு சொல்லி அவங்க வீட்டில் நான் பேசிகிட்டு இருந்தோன்னே, எனக்கு சண்டே 4 மணி லீவ் எடுத்துக்க தம்பி, நீ வேலைக்கே வர வேணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சண்டே தாராளமாக உனக்கு லீவு தான், ஏதாவது ஒர்க் இருந்தால் மட்டும் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையிலேயே அவங்க அவங்க ஏன் நான் சொல்லணும்னா, அவங்க யார் என்னன்னு அவங்க வீட்டில் போய் நின்று நான் பேச தெரியும் பொழுது தான் அந்த இடத்துல ஆண்டவர் வந்து என்ன எப்படி அங்கே வச்சிருக்கிறது ஒரு ரீசன் இருக்குது. கண்டிப்பாக அவ்வளோ சேலரி யாருக்குமே கொடுக்காத ஒரு மனுஷங்க வந்து எனக்கு கொடுக்கணும்னு சொல்ல அந்த இடத்துல கண்டிப்பாக ஆண்டவர் வந்து என்னை மகிமையாக அந்த அவங்க வீட்டில் நெப்பாட்டினார். ஸோ அந்த இடத்துல ஆண்டவருக்கு நான் நன்றி சொன்னேன். ஸோ நான் நினச்ச எதிர்பார்த்த காரியங்கள் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது வந்து ரொம்ப நான் சந்தோஷம். தேவனுக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். நாம் திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 51 வசனத்துக்கு நேராக நம்முடைய வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்வோம். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் இது முதல் காண்பீர்கள். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை, கர்த்தர் நமக்கு கொடுத்த தரிசனங்களை, கர்த்தர் நமக்கு கொடுத்த நன்மைகளை இந்த நாள் முதற்கொண்டு கண்டுகொள்ள காண கர்த்தர் கிருபை செய்வாராக. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்திலே, இந்த வசனத்தின் அடிப்படையிலே 3 விதமாய் நான் பிரிக்கிறேன். ஒன்று, அவரை எப்படி மற்ற ஜனங்கள் கண்டார்கள் என்று இந்த வேத அதிகாரத்திலே 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க போகிறோம். ரெண்டாவது, இயேசு யாரை எப்படி ஏன் கண்டார் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க போகிறோம். இதே அதிகாரம் தான், வேற எங்கேயும் நம்ம போக போகிறது கிடையாது. மூன்றாவது, என்னெல்லாம் இனிமேல் பார்க்க போகிறீர்கள், காணப்போகிறீர்கள் என்ற 3 கோணத்தில் நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த வேத பகுதியிலே யோவான் ஸ்நானகன் 29ஆம் வசனம் வாசிக்கலாம். 29ஆம் யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். இப்போ முதலாவதாக ஒரு நபரை குறித்து இங்க பார்க்கிறோம் அப்படின்னா, அவருடைய வார்த்தையை, அவர் சொல்லுகிற காரியத்தை நாம் இங்கே கேட்கலாம் என்றால், அவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவருடைய கோணத்திலே அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் ஒவ்வொரு பாவத்துக்கும் பரிகாரமாக அதில் ரட்சிப்படைய வைத்து மூழ்கி ஸ்நானம் எடுக்க வைக்கிற அந்த யோவான் ஸ்நானகன் பாவத்தை மன்னித்து ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் என்ன பண்றாரு, ஞானஸ்தானம் எடுக்க வைக்கிறார். அவருடைய பெயர் யோவான். ஆனால் அநேகரை ஞானஸ்தானம் கொடுத்தது நிமித்தமாக அவருக்கு இன்னொரு பெயர் கொடுக்கப்பட்டது. அந்த பெயரோடு சேர்ந்து யோவான் ஸ்நானகன் என்ற பெயர் கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த பாவத்தை மறந்து தன்னிடத்தில் வருகிறவர்களுக்கு பாவத்தை குறித்து நல்ல கண்டித்து உணர்த்தின ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகர். அந்த மனுஷனுடைய பார்வை, அந்த மனுஷனுடைய கோணத்தில் பார்த்தால் அவர் சொல்றார், இனிமேல் இந்த பாவத்துக்கு பரிகாரமாக இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து ஒரு பலியாய் மாறுகிற தேவ ஆட்டுக்குட்டியை நான் இப்பொழுது பார்க்கிறேன் என்று சொல்லி அவர் ஒரு அறிக்கையை, ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவதாக இன்னொருத்தர் எப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிங்க இதே அதிகாரத்தில் 39ஆம் வசனம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கி இருந்த இடத்தை கண்டார்கள். அல்லேலூயா. தங்கி இருந்த இடத்தை கண்டாங்க. ஆனா என்ன சொன்னாங்களோ ஏது சொன்னாங்களோ தெரியல. அதற்கு பின்பு இயேசுவின் சீஷராய் அவர்கள் காணப்பட்டார்கள். அல்லேலூயா. அவர்கள் தங்கி இருந்த இடம் ரொம்ப சிம்பிளான இடம். இயேசு கிறிஸ்து தங்கி இருந்த இடம். சில பேர் சொல்றாங்க, கள்ள உபதேசமாக கள்ள போதனையாக சொல்றாங்க, அவர் ஒரு பெரிய மாட மாளிகையில் இருந்தாரு, 3 பெட்ரூம் கொண்ட வீட்டில் இருந்தார், 4 பெட்ரூம் கொண்ட வீட்டில் அவர் சுகபோகமாக வாழ்ந்தாருன்னு சொல்லி அவங்க சுகபோகமாக வாழ்கிறதுக்காக சாக்கு போக்கு சொல்கிறதுக்காக காணப்படுறாங்க. என்னது, நல்லா கவனிக்கிறீங்களா? இவனுக்கு என்ன வேணுமோ, பாவத்தை எப்படி சமாளித்து கொண்டு போகணும்னு நினைக்கிறானோ அதன்படி இவன் என்ன பண்ணுவான், வசனத்தை திரித்து கொண்டு போவான். நான் சொல்கிறது இன்னும் புரியுற மாதிரி சொன்னால், பைபிளில் பாருங்கள், ஆபிரகாம் விசுவாசம் தகப்பன், ஆனால் அவருக்கு எத்தனை மனைவி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கவனிக்கிறீங்களா? அவருக்கு
3 மனைவி இருந்துச்சு. அதனால அவருக்கே விசுவாசின் தகப்பனா இருந்தார். நமக்கும் என்னது, நம்மளும் விசுவாசின் தகப்பனா மாறணும்னா நமக்கும், நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு, இவனுக்கு ஏற்றபடி என்ன பண்ணிக்குவான், மாற்றிக்குவான், வசனத்தை மாற்றிக்குவான். ஒருத்தர் சொல்கிறான், கடையில் இருக்கிற எல்லாத்தையும் வாங்கி புசிங்கன்னு சொல்லியிருக்கிறார்ல, பவுல் சொல்லியிருக்கிறார்ல. அப்போது கடையில் தானே என்னது அந்த பீடி சிகரெட் இருக்குது, கடையில் தானே ஹான்ஸ் இருக்குது, அதை ஏன் சாப்பிடக்கூடாது? அதே மாதிரி கேட்கலாம், கடையில் தானே அந்த எலி மருந்து இருக்குது, சாணி பவுடரும் எங்கே இருக்குது, அதை வாங்கி சாப்பிட வேண்டியதானே. இவனுக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் என்ன பண்ணிக்கிறான், எடுத்துக்கலாம். பைபிள் எங்கே போட்டிருக்குது குடிக்கக்கூடாதுன்னு, எங்கே போட்டிருக்குது, நீ பலவீனமாக இருந்தால் கொஞ்சம் திராட்சை ரசமும் குடிச்சுக்கோன்னு சொல்லியிருக்குதுல, இவன் என்ன பண்ணிக்கிறான், அதை கொஞ்சம் அந்த வசனத்தை மாத்திரம் ஹைலைட் பண்ணி பாருங்க. வசனம் என்ன சொல்லு, கள்ள உபதேசத்தை பேசி 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 இயேசு கிறிஸ்து யோவான் சார் சொல்றாரு, இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்த. அப்ப இவங்களோட பார்வை பெரிய ஆண்டவர், அப்ப பெருசா இருப்பார், சூப்பரா இருப்பார், பயங்கரமா இருப்பார் நினைச்சு வந்து பார்த்தா இடம் ரொம்ப சிம்பிளான இடம். அங்கதான் அந்த இடத்த வந்து பார்த்தாங்க. அதான் அவரே சொல்லி தான் நல்லா இருக்காது, அதனால தான் வந்து பாருங்கள்ட்டார். வந்து பார்த்தாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, சீஷரா மாறிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க, 3ஆவதா வாசிங்க, 41ஆம் வசனம். 41ஆம் வசனம். தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம். இந்த உலகத்துல இப்போ ஒரு தேவை ஒன்று இருக்குது. அது என்ன தேவை தெரியுமா? மேசியா என்கிற ஒரு தேவை. அந்த மேசியா என்ற ஒரு நபர் வேண்டும் என்பதற்காக இத்தனை பேர் காணப்படுகிறாங்க, ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்க, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க, ஒரு ரட்சிப்பு வேணும்னு சொல்லி. அந்த மேசியாவை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி அந்திரேயா யார்கிட்ட, பேதுருட்ட சொல்றார். அவனுடைய வெளிப்பாடு, அவனுடைய கண்கள பார்வை. 4ஆவதாக பார்த்தீங்கன்னா 45ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு சொல்றாரு, நியாய பிரமாணத்திலும் மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதி இருக்கிறவரை நாங்கள் இதுவரைக்கும் நியாய பிரமாணத்தில் கடைபிடித்து வந்த காரியங்களை, மோசே மூலமாக தீர்க்கதரிசிகள் மூலமாக இதுவரை சொல்லப்பட்ட அந்த மெய்யான தேவனை நாங்கள் கண்டோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எப்படி பார்க்கிறோம்? 4 பேர் 4 விதமாக சொன்னாங்க. அவங்கள கேட்டால் சொல்ல, அந்திரே என்ன சொல்லியிருப்பாரு, அவர் பாவங்க, உலகத்தின் பாவத்தை சுமந்துக்கிறார். ஆனால் அவர் வீட்டை பார்த்தோம் பாருங்க, எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் ஒரு ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் போனேன். ஆனால் அங்கே போனால் அவர் ரொம்ப சிம்பிளாக இருந்தார். தலை சாய்க்க, மனுஷகுமாரன் தலை சாய்க்க இடமில்லாமல் இருந்தார். இதை பார்த்தோன்னா என்னால் சும்மா இருக்க முடியல. அன்றிலிருந்து இவ்வளோ பெரிய தேவன் சாதாரணமாக தங்குறாரு, என்னுடைய மேன்மையெல்லாம் விட்டுட்டு இவருக்கு பின்னாடி சீஷனாக நான் வந்தேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய பார்வை எப்படி இருக்குது? சில பேர் எப்படி பார்க்குறீங்க? ஏசு கிறிஸ்து எப்படி பார்க்குறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். அவர் வார்த்தையாய் நமக்குள்ள இருக்கிறார். அப்புறம் வேற ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ, 4 பேர் 4 விதமாக சொன்னாங்கல்ல. அவர் என்ன சொன்னார்? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டி. இன்னொருத்தர் சொன்னார், அவர் ரொம்ப சிம்பிளான மனுஷன்பா. இன்னொருத்தர் நாங்கள் மேசியாவை பார்த்தோம். இன்னொருத்தர் இதுவரைக்கும் நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்ட மோசே தீர்க்கதரிசி சொல்லப்பட்டவரை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? அப்பா. அல்லேலூயா, வெரி குட். என்னங்க? நேசிக்கிறவர், அப்புறம் அன்பா இருக்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், கிருபையா இருக்கிறவர். நான் அடிக்கடி இதை கேட்பேன், நீங்க எவ்வளவு தூரம் சொல்றீங்கன்னு பார்க்கலான்ட்டு. அப்புறம் ஆராதனைக்குரியவர், பாவங்களை மணி. 2 பேர் 3 பேர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லாதவங்க சொல்லுங்களேன். பரிகாரி, பரிசுத்தர், பொய்யுரையாதவர், சர்வ வல்லவர், வல்லமையுள்ளவர், காண்கிறவர், காப்பவர். சில பேர் ஜோமன், ஆண்டவரே என்ன கேட்டுறக்கூடாது, என்ன கேட்டக்கூடாது, இயேசு நாம என்ன கேட்டுறக்கூடாது சொல்லுங்க. போஷிக்கிறவர், நீடிய சாந்தம் உள்ளவர், என்ன சிஸ்டர்? சேனைகளின் கர்த்தர், குட். சர்வ வல்லமையுள்ளவர், இரக்கமுள்ளவர், சர்வலோகத்துக்கும் ஆண்டவர், ஆசீர்வதிக்கிறவர், துணையாளர், ஒளியில வாசம் பண்ணுகிறவர், பேரொளி. சொல்லாதவங்க சொல்லுங்களேன், சொல்லாதவங்க சொல்லுங்க. போதுமானவர், நீ விடமாட்டார், போதுமானவர். அப்புறம் அற்புதமானவர், பேசுகிறவர், வெரி குட். பாருங்க, இந்த முன்னாடி கேட்க மாட்டாச்சு, சொல்லுங்கம்மா. தய உள்ளவர், நீதியின் தேவன், ஆலோசனை கர்த்தர், கிருபை. ஓ, லைனா வந்திருக்கணுமோ? கிருபை உள்ளவர். சொல்லுமா, நீ சொல்லுமா, பரவாயில்ல.
உத்தமம் உள்ளவர் அப்படிங்கிற என்ன, ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தர், அப்புறம் வேண்டுதல் செய்கிறோம். பார்த்தீங்களா, புதுசு புதுசாக வருது பார்த்தீங்களா. இப்போ தான் உண்மையாக ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே இதோட நின்றுணும் ஆண்டவரே. வாக்கு மாறாதவர், அப்படியே சொல்லி சொல்லி ஸ்கூலில் பாஸ் ஆயாச்சு. என்னங்க, திருத்துவ தேவன், பாருங்க எத்தனை வார்த்தை வருது. இதெல்லாம் நான் சொல்லி சொல்லலை, நீங்களாவே சொல்கிறீங்க, அப்படி தானே. கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வெளிப்பாடு தான். ஒருத்தர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி சொன்னார். ஒருத்தர் அவர் ரொம்ப தாழ்மையானவர்ப்பா அப்படின்னு சொன்னார். இன்னொருத்தர் மேசியான்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் சொல்லிக்கிறீங்க அவர் பரிசுத்தர், அவர் உன்னதமானவர். ஆமாம், இது நம்முடைய பார்வை. அல்லேலூயா. ஆண்டவர் கேட்குற, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. ஒருத்தர் சொல்றா அவர் எலியா, நீர் எலியான்னு சொல்றாங்க, நீங்க யோவான் சொல்றாங்க, நீ அதெல்லாம் இல்லை, நீங்க என்னப்பா சொல்றீங்க? அவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க ஒரே பிற தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. அதை சொன்ன உடனே பிதாவே உனக்கு இதை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களுக்கு இதை வெளிப்படுத்துகிற ஆண்டவர். ஆமென். நம்முடைய வெளிப்பாடு, நம்முடைய பார்வை அப்படிதான் இருக்குது. ஆண்டவரை அப்படிதான் அவர்கள் பார்த்தார்கள். ஆமென். ரெண்டாவது டாபிக் உள்ள நம்ம வருவோம். இயேசு யார் யாரை எப்படி கண்டாரு, அதே பக்கத்தில் போட்டுங்க, ஏன் அவர்களை கண்டார். வாசிங்க, முதலாவது 38 வசனத்தை வாசிங்க. 38 வசனம். இயேசு திரும்பி அவர் பின் செல்லுகிறதை கண்டு போதும். வசனம் சொல்லப்பட்டிருக்குது. யோவான் ஸ்நானகன் சொன்ன உடனே 2 சீஷர்கள் இயேசுவை பின்தொடர்களாய் காணப்பட்டார்கள். யோவான் ஸ்நானகனை பின்தொடர்றதை விட்டுட்டு இயேசுவின் சீஷராய் அவர்கள் காணப்பட்டாங்க. மேல இருக்கிற வசனத்தை நீங்க வாசிங்க தெரியும். அவன் அப்படி சொன்னதை அந்த இயேசுவுக்கு பின் சென்றாங்க. என்ன சொன்னார் அப்படின்னா, மேல இருக்கிற வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 36 வசனம். இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி. இந்த வார்த்தையை கேட்ட உடனே இயேசுவுக்கு பின்பாக வருகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவரை பின்னாடி வருகிறவர்கள் ஒரு நாள் ஒரு பொழுதும் கர்த்தர் கண்டுகொள்ளாமல் விடுவதே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்னை பின்பற்றி வான்னு சொன்ன உடனே வலைகளை விட்டுட்டு வந்தாங்க. அவங்கள ஒரு நாள் ஒரு பொழுதும் கர்த்தர் கைவிடவே இல்லை. நீங்க பேதுருவையும் 12 சீஷர்களையும் பார்த்து பரலோகத்தில் போய் நம்ம பார்த்து கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க, ஒரு நாள் ஒரு பொழுதும் நாங்க பசியில இருக்க விடல. அல்லேலூயா. ஓய்வு நாள் இன்னைக்கு கூட நம்ம எல்லாம் என்னது, ஃபாஸ்டிங், அப்படிதானே? எத்தனை பேர் ஃபாஸ்டிங் வந்திருக்கீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில பேர் காலையிலேயே கட்டிட்டு தான் வந்திருக்கிறாங்க. சில பேர் மட்டன் சிக்கன் டேஸ்ட் பார்த்தேன் பாஸ்டர், இனிமேல் முழுசாக நனைஞ்சிச்சு முக்காடு எதுக்குன்னு சொல்லிட்டு 2 இட்லியை சாப்பிட்டு தோசையை சாப்பிட்டு சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு தான் வந்திருக்கிறேன். ஆனால் அந்த நாட்களில் ஓய்வு நாளில் சீஷர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க? கதிர்களை கொய்தார்கள் இருக்குது. ஏன்னா கதிர்களை கொய்தாங்க ஞாயிற்றுக்கிழமை. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஏன்னப்பா ஓய்வு நாளில் கூட இந்த உங்கள் சீஷர்கள் சாப்பிட்றாங்களே. அப்போ நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன் தெரியுமா? என்ன தெரியுமா சொல்கிறேன்? நம்ம ஆண்டவரை தேடுறவங்களுக்கு பின்பற்றவங்களுக்கு ஒரு நாள் பசியில் இருக்கவே விட மாட்டார். ஹல்லேலூயா. வேதவசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்குது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு சிங்க குட்டிகள் பட்டினியா இருக்கும்பா. ஆனா கர்த்தரை தேடினீங்கன்னா நீங்க பட்டினியா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. தாவீது சொல்றார், நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயதானே, ஆனால் நீதிமானின் பிள்ளைகள் அப்பத்துக்காக அலைந்து இறைந்து திரிந்ததை நான் பார்த்ததில்லை. ஆண்டவர் திருப்தியாய் போஷிக்கிற தேவன். பாவிகள் பசித்திருப்பார்கள், நீதிமான்களோ சாப்பிட்டு திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். சில பேர் பார்க்குறாங்க, இதெல்லாம் எங்க இருக்குது, இவரா பேசுறாரோ? பைபிள் தான் இருக்குது. நீதிமான்கள் சாப்பிட்டு திருப்தியா அப்படின்னு விடுவாங்க. அல்லேலூயா. சில பேர் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாமோ, பசியில் இருப்ப பாவிகள் பசி, ஆண்டவர் திருப்தியா சாப்பிட வைக்கிறார். கர்த்தர் தமக்கு பிரியமானவர்கள் என்ன தராராமா? நித்திரை அழைக்கிறார். இதெல்லாம் சின்ன சாதாரண விஷயம் நான் நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் இதெல்லாம் என்ன பண்றாரு? திருப்தியா நடத்துகிறார். மீதத்தை காண வைக்கிறார். அவங்க எல்லாம் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதம் 12 கூடைகளை எடுத்தார்கள். ஆமென். நம்ம வீட்டில் மீதம் வரணும். ஆமென். திருப்திங்கிற வார்த்தை வரணும், போதுங்கிற வார்த்தை வரணும், இல்லைங்கிற வார்த்தை வரக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை பின்தொடர்ந்தாங்க. ஆண்டவர் அவங்கள பார்த்தார். பின்னாடி வர்றவங்களை, ஆண்டவரை ஃபாலோ பண்றவங்களை, ஆண்டவரை தேடுகிறவங்கள ஒரு நாள் ஒரு பொழுது ஆண்டவர் கைவிடுவதே கிடையாது. அவங்களை கண்ணோக்கி பார்க்கிறார். அவர்களை பார்க்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அவர்களை கண்டு அதுக்கப்புறம் என்ன பேசுறாங்கன்னு அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம்.
அவர்களை பார்க்கிறார் நம்முடைய ஆண்டவர். உங்களை பார்க்கிற தேவன் ஒருவர் உண்டு, உங்களை விசாரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வச்சிருக்கீங்க. ஆமே, கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார், கர்த்தர் உங்களை பார்க்கிறார். ஆகார் சொல்ற, என்னை யாருமே பார்க்கல, யாருமே கண்டுகொள்ளல. ஆனால் ஒரு நாள் வருது, வனாந்தத்தில் அலைந்து திரும்ப சொல்றார், என்னை யாரும் காணலே நினைச்சிருந்தேன், ஆனால் என்னை காண்கிறவரை இப்பொழுது நான் கண்டேன். ஹல்லேலூயா. என்னை காண்கிறவர் ஒரு உண்டு, அவரை நான் இன்றைக்கு நான் பார்த்திருக்கிறேன். ஆமென். ஆதியாகமம் புஸ்தகம் 29:31. லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. ஹல்லேலூயா. நீங்க அற்பமா எண்ணப்படுறீங்களா? யாரும் உங்களை கண்டுக்கலையா, யாரும் உங்களை பார்க்கலையா, கவலையப்படாதீங்க, கர்த்தர் உங்களை காண்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தால இவ லாய்க்கு இல்லை, இவ வேஸ்ட், இவ யூஸ்லெஸ், தேரமாட்டா, ஒண்ணுக்கு உபயோகப்படாது அப்படி சொல்றாங்களா, கவலையப்படாதீங்க, கர்த்தர் உங்களை பார்க்கிறார். ராசி இல்லைன்னு சொல்றாங்களா, யோகக்காரியா இல்லை, யோகம் இல்லாதவளா, என்னது என்னமா விடுங்க, என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், அதை பத்தி நம்மளுக்கு கவலையே இல்லை. கர்த்தர் நம்மை காண்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மை காண்கிறவர் ஒரு உண்டு, அவர் தான் கர்த்தர். ஹல்லேலூயா. பின்பாக வருகிறவர்களை அவர் திரும்பி பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க 42ஆம் வசனத்தை வாசிங்க. 42ஆம் வசனம். பின்பு அவன் இயேசுவின் இடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து யாரை குறித்து சொல்றாரு? சீமோன் பேதுருவை குறித்து இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார். அந்திரேயா போய் சொல்றாரு, நாங்க மேசியாவை பார்த்தோம்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே சீமோன் பேதுரு கடந்து வருகிறார், நானும் இயேசுவை பார்க்கணும்னு வரார். வரும்பொழுது இயேசு பேதுருவை பார்க்கிறார். நான் சொன்னேன், நான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். இந்த பேதுரு மேல ஒரு பெரிய தேவ நோக்கம் இருக்குது, பெரிய தேவ திட்டம் இருக்குது. என்ன தெரியுமா தேவ திட்டம்? ஆண்டவர் சொல்ற மத்தேயு புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துல, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்றாரு, நீ உனக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு இருக்குதுப்பா, அந்த வெளிப்பாடோட நான் உன்னை பார்த்து நான் சொல்றேன், வெளிப்பாடு கொடுத்த தேவனுக்கு முன்பாக நான் பார்த்து சொல்றேன், நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். வாசிங்க. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேதுருவை பார்த்தார் என்றால் அதுக்கு ஒரு பெரிய தேவ நோக்கம் இருக்குது. என்ன தெரியுமா? உன்னை கொண்டுதான் சபையை கட்ட போகிற. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த தரிசன பார்வையோடு பார்க்கிறார். முதலாவது வரும்பொழுது எப்படி வந்திருப்பார்னு தெரியல, ஆனா கர்த்தர் பார்க்கிறாரு, இவனை கொண்டு, இந்த பேதுருவை கொண்டு, இவர்களை கொண்டு இந்த பகுதியில, இந்த ஸ்தலத்துல, இந்த இடத்துல ஒரு சபையை, ஏன் சபை அப்படிதானே போட்டிருக்குது, ஏன் சபையை நானே கட்டுவேன். அல்லேலூயா. அந்த சபைக்கு விரோதமாக எல்லா சக்திகளும் போராடும், அந்த சபைக்கு விரோதமாய் பாதாளத்தின் வல்லமைகள் போராடும், ஆனால் மேற்கொள்ள போவது கிடையாது. நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன். ஏன் பாதாளம் மேற்கொள்ளுது? உலகம் அல்ல, அரசியல்வாதிகள் அல்ல, அரசியல் வல்லமை, ஆளுகை வல்லமைகள் கிடையாது. சபைக்கு மாத்திரம் பாதாளத்தின் வல்லமைகள் போராடி கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? நான் கேட்டாலும் நீங்க சொல்ல மாட்டீங்க, நானே சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம பாதாளத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள், பாதாளத்துக்கு தப்புவிக்கப்பட்ட கொள்ளியாக, பாதாளத்துக்கு தப்புவிக்கப்பட்டவர்களாக பரிசுத்தமாக தேவனுடைய சமநிதியில அங்க உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிற பார்த்தீங்களா? அதனால பாதாளத்தின் வல்லமைகள் நமக்கு எதிராக, சபைக்கு எதிராக அவைகள் செயல்பட ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. பாதாளத்தின் வல்லமைகள் மேற்கொள்ள கர்த்தர் அவைகளின் கைகளை நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயா, நீங்களும் நானும் பாதாளத்துக்குனே பிறக்கப்பட்டவங்க தெரியுமா உங்களுக்கு? பாதாளத்துக்காகவே நம்ம உருவாகணும், பாதாளத்துக்காகவே காணப்பட்டோம். ஆனா கர்த்தர் அவர் இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்தார். ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு வந்தார், சபைக்குள்ளே கொண்டு வந்தார். அவர் ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபைக்குள்ளே, என் சபைக்குள்ளே, அப்படிதான் சொல்றாரு, என் சபையை கட்டுவேன். பேதுருவே, உன் சபையை கட்டுன்னு சொல்லல, உன் சபையை நான் கட்டுவேன் சொல்ல. ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல என் சபையை நான் கட்டுவேன். ஹல்லேலூயா.
பாதாளத்தின் வல்லமைகள் மேற்கொள்ள பிரயாசப்படும், ஆனால் மேற்கொள்ள நான் ஒரு நாள் விட போவது கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். அதனால தான் பேதுருவை கர்த்தர் பார்த்தார். இன்னும் சொல்ல போனால் எனக்கு அந்த வேர்டை பார்க்கும்போது வாசிக்கும் பொழுது பார்த்தார்னு இருக்கு பார்த்தீங்களா, எனக்கு அது அப்படியே டக்குன்னு ஒரு பல்பு டொயின்னு எரிஞ்சுது. என்ன அப்படின்னா, நீங்கள் லூக்காவின் புஸ்தகம் வாசிங்க. லூக்காவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 61ஆம் வசனம். லூக்கா 22:61 வாசிங்களேன். அப்பொழுது கர்த்தர் பேதுருவை நோக்கி, என்னங்க அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். இந்த வேர்ட் நான் நினைக்கிறேன் இந்த வேர்டுக்கும் இங்க பார்க்கிற அந்த வேர்டுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. முதல்ல பேதுருவை பார்க்கும்போது பார்த்த ஒரு பார்வை, அதே பார்வையை பேதுரு இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியாதுன்னு மறுதலிச்ச பின்பு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சேவல் கூவும் முன்னே நீ என்னை 3 தடவை மறுதலிப்பா என்று சொல்லி, அதற்கு பின்பாக சேவல் கூவின பின்பாக இயேசு கிறிஸ்து திரும்பி அத்தனை அடிகள் வாங்கினாலோ, அத்தனை திட்டுகள் வாங்கினாலோ, ரத்த காயங்களோடு திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். எந்த பார்வை தெரியுமா? முதல்ல இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வரும்பொழுது பேதுருவை பார்த்த அதே பார்வையை இந்த இடத்துல பார்க்கும் பொழுது பேதுரு, அதற்கப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது, மனம் கசந்து அழுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கண்டு கொள்ளுகிற தேவனுங்க, அவர் பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அடுத்து வாசிங்க. 43ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு நீ எனக்கு பின் சென்று வா என்றார். நீ எனக்கு பின் சென்று வா. பிலிப்புவை ஆண்டவர் பார்க்கிறார். பிலிப்புவை ஏன் பார்க்கிறார்? எதனால பார்க்கிறார்? பிலிப்புவை ஏன் ஆண்டவர் சூஸ் பண்ணணும்? ஏனென்றால் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, இந்த பிலிப்பு அடுத்து 45ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, இந்த பிலிப்பு போய் என்ன பண்றானாமா? நார்த்தான் வேலை கண்டு. அல்லேலூயா. போது சிஸ்டர், இங்க என்ன பண்றாரு? இவர் பிலிப்புவை பார்த்ததுக்கான நோக்கம் என்ன தெரியுமா? இவன் நார்த்தான் வேலை பார்ப்பான், இவன் நார்த்தான் வேலை உருவாக்குவான், இவன் நார்த்தான் வேலை இயேசுவின் சமூகத்துக்கு கூட்டி கொண்டு வருவான். அல்லேலூயா. இன்னைக்கு நான் அப்படியே நம்மளோட தொடர்பு கொள்கிறேன். நம்மளை ஏன் ஆண்டவர் பார்த்துருக்கிறார் என்றால், முதல் காரியம் சொன்னேன். முதல் காரியம் 4 பேர் 4 விதமாக சொன்னாங்க, நம்ம எல்லாரும் ஒவ்வொரு விதமாக சொன்னோம். முதல் பாயிண்டோடு நம்ம தொடர்பு படுத்தியாச்சு. 2வது பாயிண்ட், ஆண்டவர் யாரை கண்டார், ஏன் கண்டார், அதே போல் நம்மளை தொடர்புபடுத்தி கொள்கிறோம். என்ன தொடர்பு கொள்கிறோம்? நம்ம ஏன் ஆண்டவர் கண்டார் என்றால், நாம் சில நார்த்தான் வேல்களை கொண்டு வர வேண்டும். நாம் சில நார்த்தான் வேலை தேவ சமூகத்துக்கு, தேவனுடைய பாதப்படிக்கு, தேவ நண்டைக்கு அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியே ஆண்டவர் என்ன பண்றாரு? பிலிப்புவை பார்த்தார். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருக்கு பிலிப்பை பத்தி நல்லா தெரியும், அதே போல நம்மளை பத்தி நல்லா தெரியும். அல்லேலூயா. என்ன செய்யறோம், ஏது செய்யறோம், எப்படி ஆண்டவருக்கா ஓடுறோம், சாக்கு போக்கு சொல்றோமா, என்ன பண்றோம், ஏது பண்றோம் அப்படிங்கிறது எல்லாமே என்னது? யாருக்கு தெரியும்? நம்மை அழைத்த தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா. குறை சொல்லிட்டு உட்காந்துருக்கிறோமா, அங்கே போகிறோமா, இங்கே போகிறோமா, 2 பேர் 3 பேர் உட்கார்ந்து சேர்ந்தா என்ன பேசுகிறாங்க, ஏது பேசுகிறாங்க, எல்லாம் ஆண்டவர் பார்க்குறாரு. மல்கியா புஸ்தகத்தில் சொன்னபடி கேட்குறாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசி கொண்டிருப்பார்கள், கர்த்தரோ கவனித்து கேட்கிறார். அல்லேலூயா. ஆமா, யாரும் கேட்கல நினைச்சு பேசிட்டு இருக்கிறோம், ஆனா கர்த்தர் கேட்கிறார். யாரும் பார்க்கல நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆனா கர்த்தர் பார்க்கிறார். யாரும் இல்லை நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆனா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிலிப்புவை கொண்டு வருவதற்கான ஒரு பெரிய தேவத்திட்டு இருக்குது. ஏனென்றால் அவன் ஊழியம் செய்யக்கூடியவன், அவன் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யக்கூடியவன். ஆமென். கடந்த நாட்களில் சுவிசேஷ ஊழியர் செஞ்சுட்டு ட்ராக்ஸ் கொடுத்துட்டு வந்து சொன்னாங்க. அவங்க சொன்னதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அவங்க அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாங்க, பாஸ்டர் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய நிம்மதி. நீங்கள் நல்லா போய் நீங்கள் ட்ராக்ஸ் கொடுத்தோம், ட்ராக்ஸ் இருந்தால் இன்றைக்கி இன்னும் கொடுத்துருப்போம், அவ்வளோ ட்ராக்ஸை கொடுத்தோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை அழைத்ததுக்கான நோக்கத்தை நாம் நிறைவேற்றும் பொழுது இனம் புரியாத சமாதான சந்தோஷம் நம்மை நிரப்பும். 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நம்ம எதற்காக அழைத்தார் என்று சொல்லப்பட்டு, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயோ, ராஜரிக கூட்டமாகவோ, ஆசாரிய சந்ததியுமாயோ, சொந்தமான ஜனமா இருக்கிறீங்க. அல்லேலூயா.
அவருக்கு சொந்தமா இருக்கிற. எதுக்காக அழைச்சார் தெரியுமா? அறிவிக்கிறதுக்காக அழைச்சார். எதுக்காக தெரிந்து கொண்டாருன்றா தெரியுமா உங்களுக்கு? நம்ம 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. நீங்க என்ன பண்ணுங்க, நீங்கள் வாசிங்க 1 பேதுரு 3:9. உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாம அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வாதம். நம்ம எதற்காக நம்மளை அழைச்சிருக்காரு தெரியுமா? நம்ம எதற்காக அழைச்சிருக்காரு? நம்மளை ஆசீர்வாதத்துக்காக தான் அழைச்சிருக்கிறார். நீங்க ஆசீர்வாதத்தை என்ன பண்ண வேண்டாம்? கேட்க வேண்டாம், ஜெபம் பண்ண வேண்டாம். ஜெபங்கிறது தேவனோட பேசுற நேரம். அந்த நேரத்தில் எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும் சொல்லிட்டு சரி 1 மணி நேரம் ஆயிடுச்சு ஓகே அப்படின்னு போக வேண்டாம். ஆசீர்வாதத்துக்கு ஒரு நாளும் ஜெபம் பண்ண வேண்டாம். ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா, ஆமென். எப்போ நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிற? எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறமா? 8th ஸ்டாண்டர்ட் பிள்ளைக்கு 8th ஸ்டாண்டர்டு புக்ஸ் தான் ஆண்டவர் தருவார். அந்த பிள்ளைங்க ஸ்டூடெண்ட்ஸ் தருவாங்க, பேரண்ட்ஸ் தருவாங்க, டீச்சர் தருவாங்க. அந்த டீச்சர் அதை தான் போதிப்பாங்க. அப்படி தானே? உனக்கு 12th புக்ஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஏற்ற நேரம் வரும்போது 12th புக்ஸ் தருவாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஏற்ற நேரம் வரும்போது கர்த்தர் ஏற்ற ஆசீர்வாதங்களை தருவார். அல்லேலூயா. இப்போ உட்காந்து 8th உட்காந்து எனக்கு 12th அக்கா மாதிரி போகணும், 12th அக்கா மாதிரி வரணும், அப்புறம் 12th புக்கை உட்காந்து படிக்கணும். நான் படிக்க மாட்டேன், 12th படிக்க மாட்டேன். ஆனால் 12th அக்காவுக்கு இருக்கிற வண்டி வேணும், 12th அக்காவுக்கு இருக்கிற ஹலோ இருக்கிறீங்களா? ஏற்ற நேரம் வரும்பொழுது ஏற்ற ஆசீர்வாதத்தினால உங்களை நிரப்புவார். அல்லேலூயா. இருக்கிற கொஞ்சம் ஆசீர்வாதத்திலேயே என்ன இல்லை? 2-3 பேர் சொல்றாங்க உண்மை இல்லை. அல்லேலூயா. வசனம் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம். அப்புறம் எப்படி நான் சாட்சி சொல்லுவேன்? நான் ஆண்டவருக்கு உண்மையா இல்லை, ஆனாலும் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சாரு அப்படின்னு சொல்ல விட்டுருவார் அவரு? நாங்க நான் உண்மையா இருந்தேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சார். அது சொல்றதுக்காக தான் நீ உண்மை ஆகிற வரைக்கும் பேசாம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அது வரைக்கும் இந்த போராட்டம் மாறாது, அது வரைக்கும் இந்த பலவீனம் மாறாது, அது சுகமீனம் மாறாது. உண்மை வர்ற வரைக்கும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உங்க மேல ஒரு பெரிய தேவ திட்டம் இருக்குது. என்ன தேவ திட்டம்? சுவிசேஷம். அது ஊழியம் செய்யணும். பவுல் சொல்ற சுவிசேஷம் என் மேல விழுந்த சொல்லுவது அது என் மேல விழுந்த கடமை. அல்லேலூயா. கடமை என்ன தெரியுங்களா? என்ன கடமை? ஜென்ஸ் எல்லாம் வேலைக்கு போகணுங்கிறது கடமை, குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறது கடமை, பெண்கள் எல்லாம் சமையல் செய்யணுங்கிறது கடமை. நிஜமா தானா? கடமை. அப்புறம் ஏதாவது சொல்லுங்களேன். வீட்டை பராமரிக்கிறது பெண்களுடைய கடமை. அல்லேலூயா. இந்த கடமையை செய்யாமல் போயிட்டா என்ன ஆகும்? பிரச்சனை ஆகும். அல்லேலூயா. கடமையை செய்யணும். இன்னும் ஒரு படி போய் பவுல் சொல்றாரு, சுவிசேஷம் சொல்லுது என் மேல விழுந்த கடன் செய்தே ஆகணும், கொடுத்தே ஆகணும், சுவிசேஷம் சொல்லியே ஆகணும். இயேசு நல்லவர், என் வாழ்க்கையில இயேசு நல்லவரா இருந்தார்னு சொல்றதுக்கு இன்னைக்கு முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அதை பார்க்கிற ஆண்டவர் இந்த பிலிப்பு எனக்காக ஓடுவான்ப்பா. அப்போஸ்தலர் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் பிலிப்பு ஆவியானவர் பிலிப்பு சொல்றாரு, ஏய் பிலிப்பு என்னப்பா பண்ற? இல்ல ஆண்டவர் உட்கார்ந்துக்கிறேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். கிளம்பு. எங்க ஆண்டவரே? வனாந்திரத்துக்கு நேராக போ. வனாந்திரத்துக்கு நேராக ஓடுறாரு. ரதம் வருதா? ஆமா ஆண்டவரே. வனாந்திரத்து எப்படி ஆண்டவர் ரதம் வரும்? ஒன்று வரும். கந்தேக மந்திரி ஒருத்தர் ஏசாயா புஸ்தகத்தை வாசிச்சு வருவார். நீ ஓடு. சரி ஆண்டவரே. ஓடுறாரு. இப்போ அந்த ரதத்தோட சேர்ந்து கொள்கிறார். இப்போ அவன்கிட்ட பேசு. சங்கடமா இருக்குது ஆண்டவரே, என்னை தப்பா நினைச்சா என்ன பண்றது? நினைச்சிட்டு போட்டோம். இனிமேல் கந்தேக மந்திரி நீ பார்க்க போறது கிடையாது. அவன் நினைச்சா என்ன, நினைக்கல என்ன? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. நான் தான் சொன்னேன், நம்மளோட தொடர்பு படுத்திக் கொள்ளுங்க. பாஸ்டர் அவன் என்ன தப்பா நினைச்சா என்ன நடக்க போகுது? தப்பா நினைக்கலாம் என்ன உங்களுக்கு கோயிலை கட்ட போறான்? இல்ல உங்களை ரசிகர் மன்றமா கட்ட போறான்? ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. அவன் தப்பா நினைச்சிட்டு போட்டுங்க. சமயம் அதான் சொல்றேன், வாய்த்தாலும் வாய்க்கா. எனக்கு அந்த வேர்டு ரொம்ப பிடிக்கும். என்ன வேர்டு தெரியுமா? வாய்க்கா விட்டாலும். அல்லேலூயா. சமயம் வரட்டும் ஆண்டவரே சமயத்தை கொடுங்க அப்படின்னு ஜோமன்ட்டு உட்காராம வாய்க்கா விட்டாலும் வசனத்தை சுவிசேஷத்தை ஜாக்கிரதையா பிரசங்கிக்கணும். அல்லேலூயா. வாய்க்கா விட்டாலும், சமயம் வாய்க்கல என்ன பண்றது? வாய்ப்பை ஏற்படுத்துப்பா. பக்கத்தில் போய் உட்காந்து, அப்புறம் எங்கிருந்து வரீங்க? மொபைல் பார்க்குறதுக்கே கரெக்டாக இருக்குது. எங்கே? பஸ்ஸில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போது
ஃபஸ்ட்டெல்லாம் உட்காந்து பேசுவாங்க. அப்புறம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்துருக்கிறீங்க, எந்த ஊர் இறங்குவீங்க, அப்புறம் என்னங்க எல்லாம் கேட்பாங்க. எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ ஒரு பயில பேசுகிறது கிடையாது. எல்லாம் மொபைல் ஃபோனில் ஹெட்ஃபோனில் மாற்றிட்டு அப்படியே வரானுங்க. ஏதாவது பேசினா கூட அப்படி சொல்லுவாங்க. எல்லாம் ஹெட்ஃபோனில் வச்சுட்டு அப்படியே பாட்டு கேட்டே வருவாங்க. ஒருத்தர் பேசுகிற சுவிசேஷம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் சொல்கிறேன், வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்க. வாய்க்காவிட்டாலும் அல்லேலூயா. போ வனாந்திரத்துக்கு போ. வனாந்திரத்துக்கு நான் எதுக்கு ஆண்டவரே போகணும்? கிராமத்துக்கு நான் எதுக்கு போகணும்? சிட்டியை நோக்கி போகிறேன், சென்னை நோக்கி போகிறேன், டவுனை பார்த்து போகிறேன். சொல்கிற இடத்துக்கு போப்பா. வனாந்திரம் அல்லேலூயா. வனாந்திரத்தில் வழி இல்லை, வனாந்திரத்தில் தண்ணி இல்லை, வனாந்திரத்தில் திசை தெரியாது, வனாந்திரத்தில் நிழல் இல்லை, வனாந்திரத்தில் ஒதுங்க இருக்குன்னு ஒரு இடமே கிடையாது. ஆனால் ஆண்டு சொல்ற வனாந்திரத்துக்கு போ. ஏன்னா ஒருத்தனை ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். அவன் வாஞ்சியோடு ஏசாயா புஸ்தகத்தோட வாசிச்சுட்டு வரான், கேள்விகளோடு வரான். அவனுக்கு விலைக்கு சொல்லணும்ப்பா, நீ தான் கரெக்டு. ஹல்லேலூயா. ஆண்டு பிலிப்புவா நினைச்சுதான் இங்கே உட்கார வச்சுக்கிறார். நான் பிலிப்பு இல்லை ஆண்டவரே அப்படின்னு சில பேர் இருக்கிறீங்களா? பிலிப்புவா மாற்றுவர். அல்லேலூயா. பிலிப்புவா மாற்றி வனாந்திரத்தில் ஓடுப்பா. இப்போ ஓடு, ஓடு, ரதத்தோடு ஓடு. சரி ஆண்டவரே, ஏன்ப்பா ஓடுற? வேறு வழி இல்லைங்க. அல்லேலூயா. சில நேரங்களில் வழி இருக்காது, வேறு வழியே இல்லை, ஓடித்தான் ஆகணுங்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் கொண்டு வருவார். ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுங்க, போங்க, பேசுங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. போறாரு, போய் சொல்றாரு, வசனத்தை சொல்றாரு, விலைக்கு சொல்றாரு. அன்னைக்கு அப்பவே ஞானஸ்தானம் எடுத்தார். அப்பவே ஞானஸ்தானம் எடுத்த உடனே என்ன பண்ணாரு? கடைசி வசனம் சொல்லப்பட்ட 8ஆம் அதிகாரம் கடைசி பின்பு அவர் ஆசோத்திலே காணப்பட்டு அவர் என்ன பண்றாரு? சோவருக்கு போற வழி வரைக்கும் என்ன பண்ணாராமா? சுவிசேஷத்தை பிரசங்கிச்சுட்டு வந்தார். அல்லேலூயா. என்ன அவருக்கு தாட்டு முழுசும் எங்க தான் இருந்தது? சுவிசேஷம் சொல்லணும், ஆத்தும ஆதாயம் செய்யணும், அநேகர் ஆண்டவருக்கு சமூகத்துக்கு கொண்டு வரணும். அதே தாட்டு தான் அவருக்குள்ள இருந்துச்சு. இன்னைக்கு நான் அதே சொல்ல பாருங்க. அதனாலதான் பிலிப்புவை கர்த்தர் கண்டார். இந்த வசனம் சொல்லப்பட்டு நாத்தான் வேலை அவன் போய் கூட்டிட்டு வந்தான். இந்த நாத்தான் வேலை யார் தெரியுமா? உத்தம கபடற்ற உத்தம இஸ்ரவேலர். இப்படிப்பட்ட நல்ல ஆட்களை இவன் இந்த பிலிப்பு கூட்டி கொண்டு வருவான் என்று சொல்லி கர்த்தர் பிலிப்புவை கண்டார். ஹல்லேலூயா. உங்களை என்னை ஆண்டு பார்த்துக்கிறான்னா சில நல்ல உள்ளங்களை, ஆத்துமாக்களை தேவனுடைய சமூகத்துக்கு நேராக அழைத்து கொண்டு வர வேண்டும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க, 47ஆம் வசனத்தை வாசிங்க. 47ஆம் வசனம். தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் சொல்றார். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னமே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்று சொல்றார். அப்ப நீ இஸ்ரவேலின் ராஜா, நீ தேவனுடைய குமாரன் சொல்றார். இப்ப பாருங்க, நான் எனக்கு ஒரு கேள்வி. அத்திமரத்தின் கீழே இவர் உட்கார்ந்து இருக்கிறத ஆண்டவர் கண்டார். அத்திமரத்தின் கீழே ஒரு மரத்தின் நிழலடியில் அப்படியே உட்கார்ந்துருக்கும் பொழுது இவருக்குள்ளே இருந்த என்ன தாட்டு என்ன தெரியுமா? இப்போ நமக்குள்ளே இருக்கிற என்ன தாட்டு என்ன தெரியுமா? இவர் எப்போது முடிப்பாரோ, இன்னும் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குதோ, இவர் போகிற வேகத்தை பார்த்தா இன்றைக்கி 10 மணி ஆகாமல் விட மாட்டாரோ, இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம், சிக்கனா மட்டனா மீனா எதை வாங்கலாம், எப்படி செய்யலாம், சுக்காவா போடலாமா, வறுவலா போடலாமா, இல்லை குழம்பா வைக்கலாமா, இல்லை என்ன பண்ணலாம். நமக்குள்ளே இருக்கிற சிந்தனை என்னது? நமக்குள்ள இருக்கிற சிந்தனை என்னது? இதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா அங்க அவர் உட்கார்ந்து இருந்தது என்ன தெரியுமா? இனி இந்த தேசத்துல எப்படி ரட்சிப்பு உண்டாகும், இனி எப்படி தேசத்துல எழுப்புதல் உண்டாகும், எப்படி ஆண்டவர் வரப்போகிறாரு, எப்படி இவங்கெல்லாம் பாவத்திலிருந்து வெளியே வர போறாங்க, எப்படி மீட்பை பெற்றுக்கொள்ள போகிறாங்க, எப்படி கர்த்தருடைய அன்பை ருசிக்க போறாங்க, இன்னும் பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி ஏக்க பெருமூச்சோட உட்கார்ந்து அழுது புலம்பிக் கொண்டிருந்த அந்த நாத்தான் வேலை கர்த்தர் கண்டார். அல்லேலூயா. சும்மாலாம் கிடையாது. அவருடைய அந்த தாகம் அதை பார்க்கிறார் கர்த்தர். ஐயோ, இந்த ஜனங்கள் ஆம்புலன்ஸ் போகுதே, இவங்கெல்லாம் இவங்க சாகரக்குள்ள எப்படியாவது இயேசுவை அறிந்து கொள்ளணுமே, பிழைக்கட்டுமே. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? குடிச்சிட்டு இருக்கிறாங்களே, ஆண்டவரே, அறிவு கட்டவன் ஓரமாக உட்காந்துருக்கிறானா அப்படி சொல்லாம அவனுக்காக, ஆண்டவரே இந்த குடிகாரெல்லாம் ரட்சிக்கப்படுற உதவி செய்ய ஆண்டவரே. அந்த பெருமூச்சை, அந்த ஏக்கத்தை கர்த்தர் பார்க்கிறார். அவர்களை பார்த்தா சொல்றாரு, அப்படிப்பட்ட நபர்களை பார்த்தா சொல்றாரு, கபடற்ற உத்தம இஸ்ரவேலர். நீங்க உங்களை என்னைய பார்த்து ஆண்டவர் சொல்லிடுவாரா? நம்ம பகுதியில் இருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? ஏக்க பெருமூச்சு இருக்கிறா. என் பகுதி எப்போ தேவனை கண்டுகொள்ளும், இந்த திருப்பூர் எப்போது தேவன் பக்கமாய் திரும்பும், எப்போது இந்த திருப்பூர் இயேசுவை அறிந்து கொள்ளும், இந்த ஏக்கத்தை கர்த்தர் பார்க்கிறார்.
ஒரு ஒரு நிழல் வந்த உடனே, ஒரு சுகம் வந்த உடனே அப்பாடா அம்மாடான்னு சொல்லாம, ஆண்டவரே இதே போல எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா, அவர்களையும் கர்த்தர் சந்திங்க ஆண்டவரே. இன்னும் பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அவர்களை கர்த்தர் மீட்டெடுப்பீராக. நான் சொல்றது எத்தனை பேருக்கு உங்களுக்கு புரியுது, விளங்குதுன்னு தெரியல. இந்த ஏக்கத்தோடு ஆவிக்குரிய பெருமூச்சோடு ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் பார்க்கிறார். அவர்களை பார்த்து சொல்றாரு, உத்தம இஸ்ரவேலு, கபடற்றவ. நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லிடுவாரா? நம்முடைய ஏக்கம் நம்ம பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்குது. நாளைக்கு என்ன பண்ண போறோம், இன்னைக்கு என்ன பண்ண போறோம், நாளானைக்கு என்ன பண்ண போறோம், அடுத்த மாசம் என்ன பண்ண போறோம், ஃபீஸ் எப்படி கட்ட போறோம், அங்க ஊருக்கு எப்படி போக போறோம், எந்த ட்ரெஸ் வாங்குறது, எதை போடுறது, இதுவே பெரிய புலம்பலா இருக்குது. புலம்பல் காட்டிலும் பெரிய புலம்பல், எரேமியா காட்டிலும் பெரிய புலம்பல். எரேமியாவோட புலம்பல் என்ன புலம்பல் தெரியுமா உங்களுக்கு? என்ன புலம்பல் பார்த்துருக்கீங்களா, வாசிச்சிருக்கீங்களா? எரேமியா யாருன்னு கேட்குறீங்களா? எரேமியா புலம்புறார், ஐயோ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்களே, தேவனை அறிந்து கொள்ளலையே, புலம்புறார். அவர் புலம்பணும்னு என்ன அவசியம் இருக்குது? நல்ல சேஃப் ஜோன்ல தானே இருக்கிறார், நல்லதான் இருக்கிறாரு. நெகேமியா புலம்புறார். எங்க இருக்கிறாரு? 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லப்பட்டிருக்குது, நான் ராஜாவுக்கு, நெகேமியா 1 கடைசி, நான் பானபாத்திரக்காரன், ஒரு பிரச்சனை கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? ஒரு பிரச்சனை கிடையாது. சந்தோஷமா ராஜாக்கிட்ட அடிமையா போனவர் ராஜாக்கு பானபாத்திரம் கூடவே இருக்கிறார், ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா இஸ்ரவேல்ல எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டு இடிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையை அறிஞ்ச உடனே அவர் இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கிறார், உட்கார்ந்துருக்கிறார். புலம்பல். நீங்க ஆத்மதாக நமக்குள்ள இருக்குதா? அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களை குறித்து கொஞ்சமாவது அக்கறை இருக்குதா? ஒரு ஆத்மா நம்ம மூலமா சபைக்கு வந்திருக்குதா? ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? விசுவாசிகள் 2 பேர் சேர்ந்து ஆவிக்குரிய காரியங்களை பேசணும். ஆவிக்குரிய காரியங்கள் 2 பேர் பேசுகிறோம். நான் இன்னொரு ஒரு காரியங்களை சொல்கிறேன், வேடிக்கையாக இருக்கும். ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு இருக்கும்போது 2 பேர் சாப்பிட்றாங்க, பின்னாடி உட்காந்து பார்க்குறேன். இப்போ சார் நான் சாப்பிட்டு இருக்கும்போது அவங்க பேசிட்டு இருக்காங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஹோட்டலில் வேலை செய்கிறாங்க பாரு, வெளியூர்லேருந்து வந்து இந்த மாதிரி வந்து இருக்கிறாங்க பாரு, இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்காகலாம் நம்ம ஜோம் பண்ணும் அப்படின்னு சொன்னால் திரும்பி பார்க்குறேன். அப்புறம் யாரா அது ஜோம் பண்ணுங்கிற வேர்டு வருது, பரவாயில்லையே அப்படின்னு. சரி எப்படி சாப்பிட்டு கை கழுவிட்டு அவங்கள பார்த்து பேசிட்டு போகணும், எந்த சர்ச்சுக்கு போகிறாங்க என்னங்கிறது டீட்டெயில் பேசணும்னு சொல்லிட்டு சரின்ட்டு அவங்க சாப்பிட்டு வெளியில் போயிட்டாங்க. போயிடக்கூடாதுன்னு நான் சீக்கிரமாக சாப்பிட்டு வெளியில் போய் கை கழுவிட்டு நிற்கிறேன், 2 பீடி குடிச்சிட்டுக்குதுங்க. அட பாவிங்களா, உள்ளே வந்து என்ன பேசியிருந்தானுங்க, சோமன்ற இவங்களுக்கெல்லாம் கஷ்டப்படுறவங்க. எப்பா சாமி, நீ இன்னும் உன் கண்ணில் என்ன இருக்குது, பெரிய உத்தரம் இருக்குது, ஆனால் என்ன பண்ணிருக்குது, அவங்க கண்ணில் சின்ன தூசி இருக்குதுப்பா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல. நீ முதல்ல ஸ்திரப்படு. பேதுரு விட்டு ஆண்டவர் சொல்றாரு, என்ன பண்ணு, நீ ஸ்திரப்பட்ட பின்பு, குணப்பட்ட பின்பு அப்புறம் உன் சகோதரர்களை என்ன பண்ணு, ஸ்திரப்படுத்து. நீயே உன்னை குணமாகாம இருக்கிறப்பா, நீயே உனக்குள்ள பயங்கர பிரச்சனை போராட்டம், அதை மாற்றணும். ராமேன் சொல்லுங்களேன், உலக பிரகாரமாக புலம்பல வைக்காதீங்க, உலக பிரகாரமாக கண்ணீரை சிந்தாதீங்க. உங்க கண்ணீரோட வேல்யூ உங்களுக்கு தெரியல. என்னது, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தாலும் உங்க கண்ணீர் ஒரு சொட்டு கண்ணீருக்கு ஈடாகாது. அதனால தேவையில்லாம கண்ணீரை என்ன பண்ணக்கூடாது, சும்மா அவர் சொல்லிட்டாரு இவர் சொல்லிட்டாரு ஏன்னா யாரும் மதிக்கல, அங்க உட்கார சொல்லிட்டாங்க இங்க உட்கார, எங்க உட்கார்ந்தா என்ன, இல்லை உட்காராம போனாதான் என்ன. கண்ணீரை சிந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த கண்ணீர் வருதா அதை பயனுள்ளதான் மாத்துங்க. அல்லேலூயா. வெங்காயம் உரிக்கும் போது கண்ணீர் வருதா, ஆண்டவரே இந்த கண்ணீரை அப்பா அந்த வெங்காயத்தை விளைச்சல் செஞ்ச அந்த ஜனங்களை காப்பாத்துங்க, ரச்சிங்க, கன்வெர்ட் பண்ணிருங்க. அல்லேலூயா. வண்டியில் வேகமாக போகும்போது கண்ணீர் பறக்குதா, இந்த ரோட்டில் போகிறவங்க எல்லாரும் ரசிக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. கண்ணீரை கன்வெர்ட் பண்ணிருங்க. அல்லேலூயா. ஏன் வேல்யூங்க, வேல்யூ. உங்க கண்ணீரோட வேல்யூ தெரியல, ஆண்டவர் தெரிஞ்சுதா துருத்தியில வச்சிருக்கிறார். இந்த கண்ணீரை சினிமாக்கும் சீரியலுக்கும் சொந்த பந்தங்கள் அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்கிறதுக்காகவும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, சிந்திட்டு அப்படி சிந்திட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நான் பார்க்குறேன், ஜெபத்தை தவிர வேற எதுக்கும் கண்ணீர் சிந்தக்கூடாது. சில பேர் சாட்சி சொல்ற நேரத்தில் ஏமா சாட்சி சொல்ல வந்தா உனக்கு ஏமா கண்ணீர் வருது, கண்ணீர்லேருந்து காப்பாத்தினார்ல. அல்லேலூயா. கண்ணீர் வரக்கூடாது. கர்த்தர் நல்லவர். ராமேன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு சூழ்நிலையை அறிந்திருக்கிறார்.
உங்க மேல ஒரு பெரிய தேவத்திட்டம் வச்சிருக்கு. புலம்பல், கண்ணீரை, ஜபத்தை, நேரத்தை, முழங்கால வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. பயனுள்ளதா மாத்துங்க. அல்லேலூயா. நான் சொல்லி முடிக்க போறேன். அடுத்து மூன்றாவது காரியம், ஆமாம், இனி காண போகிறவைகள் என்ன? 50 வசனம் வாசிங்க பார்க்கலாம். 50 வசனம் ஆண்டவர் நம்மளை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. வாங்க வாங்க. அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். கரங்களை ஒரு தலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, இதிலும் பெரிதானவைகளை காண போகிறாய். ஆமென். இதுவரைக்கும் கண்ட தரிசனங்கள் அல்ல, இதுவரைக்கும் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தங்கள் அல்ல, இதுவரையும் சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் அல்ல, இதிலும் பெரிதானவைகளை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். கொடுத்த தரிசனங்கள், கொடுத்த வாக்குத்தத்தங்கள், கொடுத்த தேவ திட்டங்களை காண போகிற நாட்களுக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். விசுவாசிக்கிற கரங்களை உயர்த்தலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நம்மை குறித்து சொல்ல காரியம் அதுதான். ஆண்டவர் பெரிய தேவ திட்டத்தை நம்ம மேல, நம்ம சபையின் மேல, இங்க இருக்கிற ஒவ்வொரு மேலையும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இதுவரைக்கும் பார்த்த ஒரு காலகட்டங்கள் இருந்தாலோ, இதுவரைக்கும் கடந்த ஒரு அற்புதங்கள் இருந்தாலோ, இதுவரைக்கும் பிரயாணப்பட்ட காரியங்கள் இருந்தாலோ, நீங்க விதைத்ததுக்கு, நடந்ததுக்கு, ஓடினதுக்கு, உழைத்ததுக்கு, ஊழியம் செய்ததுக்கு பெரிதான அறுவடையை காண போகிறீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, இதுவரை பார்த்தது அல்ல, இனிமேல் பெரியவைகளை காண போகிறீர்கள். ஆமென். அது மாத்திரம் 51 வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, பின்னும் அவர் அவர்களை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் கொண்டு காண்பீர்கள். அல்லேலூயா. இதுவரைக்கும் தேவ தரிசனம் பெருசாய் விளங்கப்படவில்லை, தேவ திட்டம் விளங்கப்படவில்லை, பெரிய ஒரு தீர்க்கதரிசன வார்த்தைகள், வசனங்கள் வெளிப்படவில்லை, காணப்படவில்லை. ஆனால் இது முதல் கொண்டு இதை நீங்க காண போகிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆதியாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் அந்த முற்பிதாக்களின் கடைசியாய் சொல்லப்பட்ட யாக்கோபுக்கு தேவ தரிசனமாக சொல்லப்பட்ட அந்த வெளிப்பாடு என்ன வெளிப்பாடு? வாசிங்க 12ஆம் வசனம். அங்கே அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களுமாகவும் இறங்குகிறவர்களுமாகவும் இருந்தார்கள். இந்த வெளிப்பாடுடைய நிறைவு எங்க தெரியுமா வருகிறது? யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லி முடிக்கிறார். ஹல்லேலூயா. முற்பிதாக்களின் கடைசியான அந்த யாக்கோபு கண்ட தரிசனம் அதுவரைக்கும் வெளியரங்கமாக வரவில்லை, அதுவரைக்கும் நிறைவேறவில்லை. ஆனால் எப்பொழுது இயேசு கிறிஸ்து பிறந்தாரோ, எப்பொழுது ஊழியத்தில் இறங்கினாரோ, அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இது முதற்கொண்டு அந்த வார்த்தை வாக்குத்தத்தம், நிறைவேறாத வாக்குத்தத்தம், இனிமேல் அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் காண போகிறீர்கள். மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறவர்களாக, மனுஷகுமாரனிடத்திலிருந்து இறங்குகிறவர்களாக வானம் திறந்திருக்கிறதை இது முதற்கொண்டு காண்பீர்கள். ஹல்லேலூயா. கரங்களை ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தரிசனங்களின் திட்டங்களின் தேவ ரகசியங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற நாட்கள் நாம் வந்திருக்கிறோம். ஓடினோம், உழைத்தோம், ஊழியம் செய்தோம், எல்லா இடங்களிலும் நம்ம விதைத்திருக்கிறோம். இனி அறுவடை செய்கிற நாட்களுக்குள்ளே கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீங்கள் காண்பீர்கள். சாதாரண காரியமாய் அல்ல, பெரிய காரியங்களை காண்பீர்கள். ஹல்லேலூயா. எனக்கு பல கேள்விகள், பல நாட்கள் உண்டு. ஆண்டவரே, திருப்பூர்ல எவ்வளவு சபைகள் இருந்தாலும் நான் ஏன் இவ்வளவு தூரம் ஓடுறேன், நான் இவ்வளவு தூரம் செய்யணும், நான் இவ்வளவு காரியங்களை செய்யணும்னு சொல்லி எனக்குள்ள பெரிய தாக்கம். இது இவ்வளவு தூரம் செய்யணுமா, இதெல்லாம் செய்யணுமா, ஏன் எனக்கு மாத்திரம் இந்த தரிசனம் கொடுத்துட்டே இருக்கிறீங்க? நான் பெருமைக்காக சொல்லல, நான் ஆண்டவர் நாம மகிமைக்காக சொல்றேன். எவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அசைபோட்ட காரியங்களை காண போகிறீர்கள். யோபு சொல்ற, அந்நிய கண்களில் என் சொந்த கண்கள் பார்க்கணும், ஆண்டவர் நம்மை காண செய்வாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காண போகிறீர்கள். ஆமென். அந்த வார்த்தை, வசனம், வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற நாட்களில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். அடுத்த சீக்கிரமா நான் வாசிச்சு முடிக்க போகிறேன். வாசிங்க இதே அதிகாரத்தில் 14ஆம் வசனம். வேற என்னெல்லாம் பார்க்க போறீங்க? 4 காரியம். வேற என்னெல்லாம் பார்க்க போறீங்க? வாசிங்க. அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். ஹல்லேலூயா. அடுத்தது நான் சொல்லுகிற காரியம் என்னன்னா, தேவனுடைய மகிமையை காண போகிறோம். ஆமே. அதுக்குண்டான ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? அது இதே யோவான் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் ஆண்டவர்
மார்த்தாள் மரியாதத்துல சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. மகிமையா பார்க்கணுமா? இந்த வேதத்துல நிறைய பேர் மகிமையை பார்க்கல. மகிமை குறித்து ஒரு சில சொற்ப இடங்கள்ல தான் மகிமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, இந்த மகிமை ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது மத்தேயு புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, அவர் மகிமையுள்ளவராக, பிதாவின் மகிமை பொரிந்தவராக அவர் தூதரோடு கூட வருவார். அல்லேலூயா. அவர் மகிமையுள்ளவராக தான் வருவாரு. அப்போ யூதாவின் புஸ்தகம் 22ஆம் வசனம், 24ஆம் வசனம் வாசிங்களா. யூதாவின் புஸ்தகம் 24ஆம் வசனம், வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த சன்னிதானத்திலே உங்களை மாசற்றவர்களாய் நம்மை மாசற்றவராய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரோ தாம் ஒருவரை ஞானமுள்ளவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் வரும்போது மகிமையுள்ளவராய் வருவார். அந்த இடம் மகிமையுள்ள சன்னிதானமா இருக்க போகிறது. இந்த பூமியிலையும் ஆண்டவர் சொல்ற மகிமையை காண்பீர்கள். சும்மாலாம் பார்க்க முடியாது. 1 கோடி ரூபா கொடுத்தா பார்த்துறான்னு சொன்னா சில பேர் பார்ப்பாங்க, அப்படிதானே? எல்லாராலும் பார்க்க முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ 1 கோடி இல்லப்பா, உனக்குள்ள விசுவாசம் இருந்தா போதும் மகிமையை காண முடியும். ஹல்லேலூயா. அவ்வளோ பயங்கரமான ஒரு காரியம். அவர் வேல்யூ நமக்கு புரியல, தெரியல, விளங்கல. ஆண்டவர் சொல்ற மகிமையை காண போகிறீர்கள். ஆமென். விசுவாசத்தோட கரங்களை உயர்த்துறதுல சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அடுத்து கடைசியா நம்ம சொல்லி வாசி முடிக்க போற 18ஆம் வசனம் வாசிங்க. யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இந்த 18ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லைனா கண்டதில்லைதான். நான் பிதாவிட்ட போய் பார்த்துட்டு வந்தேன், பேசிட்டு வந்தேன், காபி குடிச்சிட்டு வந்தேன், மீன் சாப்பிட்டு வந்தோம், அப்பம் சாப்பிட்டு வந்தோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்தோம், பிஸ்கட் கொடுத்தாரு, தங்க பிஸ்கட்டு, தங்கச்சாவி கொடுத்தாரு, தங்கச்செங்கல் கொடுத்தாரு. அதெல்லாம் கப்ஸா. அல்லேலூயா. நல்லா கவனிச்சுங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆண்டவர் பிள்ளைங்க, இந்த மாதிரி வசனம் மாறாது, வசனம் பொய்யா போகாது. பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லைன்னா கண்டதில்லை தாங்க, அவ்வளோதான். பிதா ஒருவர் தான், ஒரு கூட்டம் போகுது. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான், ஒரு கூட்டம் போகுது. இயேசு கிறிஸ்து சொல்ல மாட்டாங்க. சில பேர் திரியுறாங்க, பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. சில பேர் சொல்றாங்க வாக்குத்தத்தம் கிடையாது. சில பேர் சொல்றாங்க தீர்க்கதரிசனம் கிடையாது. சில பேர் சொல்றாங்க பெண்கள் ஆகாதவங்க, பெண்கள் வரமாட்டாங்க, பெண்கள் அவங்க ஆண்டவருக்கு பிரியம் இல்லை, அவங்க ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரியுறாங்க. நம்ம சில வசனங்கள் நான் சொன்னேன், எப்பா உன்னை காட்டிலும் என்னை காட்டிலும் ஆம்பளைகளை காட்டிலும் பெண்கள் தான் உண்மையாக ஊழியம் செய்கிறாங்க. உண்மையாக ஊழியம் அவங்க தான்ப்பா உண்மையாக ஊழியம் செய்கிறாங்க, நீங்களாம் சும்மா அப்படின்னு சொன்னால் வந்த கோபத்தை பார்க்கணும் அவருக்கு. பெண்கள் பயன்படக்கூடாது, பெண்கள் மைக்கு பிடிக்கக்கூடாது, பெண்கள் முன்னாடி நிற்கக்கூடாது, ஜோம் பண்ணக்கூடாது. எப்பா இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த செய்தியை இயேசு கிறிஸ்து முதல்ல ஒரு பெண்ணுக்கு தான் சொல்றார். சொல்லிட்டு சொல்ற நீ போய் சொல்லுங்கிறாரு. அவங்களுக்கு போய் சொல்லு. என்ன பண்றானுங்க? பயந்து நடுங்கி உட்காந்துக்கிறாங்க. ஐயோ யாரோ கதவு தட்டுறாங்கல்ல, ஆமா நீ போய் தர, நான் போய் திறக்க மாட்டேன். காலையில் இருட்டோட 2 போயிட்டாங்க பெண்கள். இயேசு கிறிஸ்துவ கல்லறை போய் பார்க்க போயிட்டாங்க. இங்க படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க, சாக்கு போக சொல்லிட்டு இருக்கிறாங்க, நடுங்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் பெண்களை இந்த நாட்களை எழுப்புவார். ஏம்மா நீ யுத்த களத்தில் இருக்கிற யுத்த வீரர்கள் எழும்பலன்னா ஆண்டவர் ஆடு மேய்க்கிற சிறு பையனை தாவீத யுத்த களத்துக்கு அழைச்சிட்டு வருவார். நீ ஊழியம் செய்யல, நீ வாயை திறந்த எல்லாம் கள்ள உபதேசம், பொய், உனக்கு தேவையான வார்த்தைகளை புரட்டி புரட்டி பேசுற. அப்ப யார் எழுப்புவார்? பெரிய பெண்கள் எழுப்புவார், சின்ன பிள்ளைகள் எழுப்புவார். சின்ன பிள்ளைகள் வந்து தீர்க்கதரிசனம் சொல்லும், சின்ன பிள்ளைகளை வந்து வெளிப்பாட சொல்லும். அப்ப நீ முக்காட போட்டுக்குவ. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? நீ கள்ள உபதேசம் பெருகு, பயங்கரமா பெருகு. நீங்க கவனமா இருங்க. அவங்களுக்கு டார்கெட்டே யார் தெரியுமா? நம்மளை போல போய் ட்ராக்ஸ் கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம், கொடுக்க மாட்டாங்க. நீ வீதியில் போய் இறங்குயா, போய் ட்ராக்ஸ் கொடு, சுவிசேஷம் சொல்லி ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணு, செய்ய மாட்டாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் வஞ்சிப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? வசனம் தான் சொல்லுது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பாங்க. எந்த சர்ச்சுக்கு போறீங்க? இந்த சர்ச்சுக்கு போறோம். அப்படியா? உங்க பாஸ்டர் என்ன போதிக்கிறாரு? அது தப்பாச்சே. வசனம் என்ன சொல்லுது? பேதுரு எப்படி ஞானஸ்நானம் கொடுத்தாரு? இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தாரு. பேதுரு உடையா? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு?
நீங்க புறப்பட்டு போங்க பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தினாலே. யார்? இயேசு கிறிஸ்து சொன்னதை நாங்கள் பிடிச்சிக்குவோம், பேதுரு சொன்னதில் பிடிச்சிக்க மாட்டோம். பேதுரு அந்த நாட்களில் ஏன் சொன்னார் இயேசு கிறிஸ்து நாமத்தினால, அதுக்கும் விளக்கம் சொல்றேன். அந்த நாட்களில் இயேசுங்கிறவரை அடையாளப்படுத்தணுங்கிறதுக்காக இயேசுவின் நாமத்தினால கொடுத்தாரு. அல்லேலூயா. இன்னைக்கு அதை பிடிச்சிட்டு இயேசுவின் நாமத்தில் கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் அப்பா சாமி புரியுது எங்களுக்கு இயேசு தேவையில்லை, பிதாதான் முக்கியம். மேனேஜர் முக்கியமா ஓனர் முக்கியமா? கம்பெனிக்கு உள்ள போகணும்னா யார் தேவை? மேனேஜர் வேணுமா ஓனர் வேணுமா? எனக்கு மேனேஜர் தேவையில்லை, ஓனர் பழக்கம். நான் உள்ள போவேன்னா போக மாட்டேன்னா. இதெல்லாம் என்னது விட்டு போராடைய விட்டு குழைப்பு விட்டு. ஆமால நம்மளும் ஆட்கள் நல்ல கவனிங்க. நல்ல வசனத்தில் நீங்கள் வளரலன்னா உங்களை பிரித்து கூட்டிகிட்டு கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. வசனத்தில் வளரணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பிதாவை ஒரு நாளும் ஒரு காலம் கண்டதில்லை. டிவியில் வந்து சொன்னாலும் சரி, நேரில் வந்து சொன்னாலும் நீங்கள் நம்பக்கூடாது. அல்லேலூயா. தேவதூதனை இறங்கி வந்தாலும் என்ன சொல்றாரு? நீங்க நம்பாதீங்க. புதுசாக ஒரு புரட்டான ஒரு உபதேசத்தை கொடுத்தா நம்பாதீங்கன்னு சொல்றாரு. கடைசி நாட்டில் எச்சரிக்கையா இருங்க, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அந்த பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து தான் பிதாவை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து மூலமா தான் பிதாவை காண போகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதாவிடத்துல போகிறதுக்கு நானும் ஒரு வழின்னு சொல்றாரா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். ஆமென். என்ன என்று ஒருவனும் வர முடியாது, பிரவேசிக்க முடியாது. முடியாதுன்னா முடியாதுதான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கள்ள புரட்டுகள் வேத பொருள் தேவையில்லாத கண்டது கிடையாது. யூடியூப்ல அதுல இதுல போட்டு பார்த்து குழம்பி போய் ஒண்ணுமில்லாம போய் பைத்தியமாயி அப்புறம் அப்படியே உட்கார்ந்துருக்க வேண்டாம். அல்லேலூயா. வசனத்தை எடுத்து வைங்க. ஆண்டு எழுதின ஆசிரியர் உங்களோடு கூட பேசுவார். இந்த வேதத்தை எழுதின ஆசிரியர் உங்களோடு கூட பேசுவார். யாரும் வரமாட்டாங்க. ஆனா இந்த எழுதின ஆவியானவர் நம்மளோடு கூட மகனை திரும்ப படி, இந்த வசனத்தை திரும்ப படி 3, 4, 5, 6, 7, 8 வாசிக்கும் பொழுது திரும்ப ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். அல்லேலூயா. கண்கள் திறக்கப்படும். எனக்கு ஆண்டவர் பேசுனதை நான் சொல்றேன். புரியாது, சில விளங்காதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. என்ன பண்ணுறது ஆண்டவரே? நான் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது 0. பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது நல்லா சூப்பராக வருவாங்க. நான் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது 0ல் வந்தேன். ஒன்றுமே தெரியாது. ஏன்னா பைபிள் காலேஜில் போகும்போது எப்படி கடமைக்குன்னு பைபிள் காலேஜ் முடித்தேன். ஆமாம், கடமைக்குன்னு முடித்தேன். பைபிள் காலேஜ் முடிச்சாச்சு, டிகிரி வாங்கியாச்சு. ஆனால் வேதத்தின் அறிவு 0. ஆண்டோட்ட கேட்டு ஒவ்வொன்றும் ஆண்டவர் வெளிப்படுத்தினதை ஆண்டவர் கிருபையாய் கொடுத்த வரங்களை இன்னைக்கு கர்த்தருக்காக பயன்படுத்த கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு கொடுத்த அதே கிருபை, எனக்கு கொடுத்த வரங்கள் என்னை காட்டிலும் அதிகமாய் உங்களுக்கு ஆண்டவர் தர அவர் வல்லமையுள்ளவராய் போதுமானவராய் இருக்கிறார். எந்த வெளிப்பாடும் மனுஷன்ட்ட உட்கார்ந்து கேட்க வேண்டாம். எந்த வெளிப்பாடும் ஊழியக்காரனை பார்த்து கேட்க வேண்டாம். இது எப்படி என்னன்னு கேட்க, உட்காருங்க, கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. எந்த ஊழியக்காரன் தேடி ரசிகர் மன்றமா போய் உட்கார்ந்து தேடி போவாதீங்க. அங்க போய் கேட்டா வருமா, இங்க போய் கேட்டா வருமா, அங்க குறி கேட்கலாமா, இங்க குறி கேட்கலாமா, எல்லாம் அதை வந்த பாஸ்டர் சொன்னார். சில இது நான் சொல்லலை பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர் அப்படின்னு. சொல்லாதீங்க பாஸ்டர், எங்கிட்ட எனக்கு சொல்லாதீங்க, தெரிய வேண்டாம். அல்லேலூயா. ஆண்டவரே சொல்ல விரும்பல. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஏன் நம்ம ஆட்கள் குறி கேட்குற மாதிரி சொல்லி ஜோம் பண்ணி சொல்லுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்றதுக்கும் கையை கொடுத்து பார்த்து சொல்லுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன வித்தியாசம்? நம்ம ஆட்கள் என்னது, நான் இது போகலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா, கையை கொடுத்து பாருங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆட்கள் ஜோம் பண்ணி சொல்லுங்க. ஒரு இடத்துக்கு போனால் அப்படி தான் ஒரு பாஸ்டர் ஒருத்தர் சொல்ல, இருங்க நீங்கள் இருங்க பாஸ்டர் ஜோம் பண்ணி சொல்லுங்கள், ஆம்பளையா பொம்பளையா, என்ன குழந்தை பிறக்கும் சொல்லுங்கள், பாயா வேலையை பார்த்துட்டு பிரசவத்துக்கான ஜோம் பண்ணுறேன். அல்லேலூயா. நீங்கள் எப்படி போயிட்டு இருக்குது, ஆம்பளை பையன் சொல்லிட்டு போயிடுவாங்க, ஆனால் பொம்பளை பிள்ளை பிறந்துடும், போச்சா முடிஞ்சுது, காணிக்க வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் நடந்தது என்ன, ஆண்டு நாம தூசிக்கு போகிறதுக்கு காரணமாக மாறிடும். சரி, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஊழியக்காரர்கள், ஊழியங்கள், தரிசனங்கள், தேவ திட்டங்கள், வேத வசனங்கள், புரட்டுகள், கள்ள உபதேசங்கள் ஜாக்கிரதை எச்சரிக்கணும். வசனங்கள் சொல்ல கர்த்தர் ஒருவரே, அந்த ஒருவரையும் தேவன் ஒருவனை ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார் இந்த வசனத்தின்படியாக. ஆமென். 3 காரியங்களை நாம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? யாரெல்லாம் இயேசுவை எப்படி பார்த்தார்கள். ஆமென்.
ஏசு ஒருத்தர் சொல்றாரு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு மேசியாவை பார்க்க தாழ்மையா இருக்கிறாருப்பா. ஆமா ஆமா, நியாயப்பிரமாணத்தில் எழுதினவரை நாங்கள் கண்டோம் என்று சொல்றாங்க. அல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிறார், பின்பாக வருகிறவங்கள கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார். அவரை ஃபாலோ பண்ணணும். நிச்சயமா கர்த்தர் நம்மை காண்கிற தேவன். அல்லேலூயா. ஆமா, பேதுரு உன்னை கொண்டு நான் சபையை கட்டுவேன், உன்னை நான் பார்க்கிற விதம் வேற. எல்லாரும் பார்க்கிற விதம் வேற மாதிரி இருக்கலாம், ஆனா கர்த்தர் பார்க்கிற விதம் வேற. பிலிப்புவே பார்த்தார், கர்த்தர் பார்த்தார். பிலிப்பு, உன் மூலமா சில நாத்தான் வேல்கள் வர வேண்டும், உன் மூலமா சிலர் தேவனுடைய திட்டத்துல வர வேண்டும். ஆமென். பிலிப்புவை பார்த்தார். அல்லேலூயா. நாத்தான் வேலை பார்த்தாரு. நாத்தான் வேலை, உன்னுடைய ஏக்கம், உன்னுடைய தரிசனம், உன்னுடைய வாஞ்ச, உன்னுடைய விருப்பம் நிச்சயமா நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமா நிறைவேறும். நீ இது மாத்திரம் அல்ல, இதிலும் பெரிதானவளை காண்பாய். நான் சொல்றேன், யார் தேவ திட்டத்தின் ரகசியத்தில் இருக்கிறாங்களோ, அந்த வாஞ்சை யாருக்கு இருக்குதோ, என் சந்ததி, என் குடும்பம், என் பிள்ளைகள், என் தெரு, என் பட்டணம், என் கிராமம் ரட்சிக்கப்படணும் யார் தாகமா இருக்கிறீங்களோ அவர்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்குது, இதிலும் பெரிதானவர்களை காண்பாய். ஹல்லேலூயா. இது முதல் பெரிய தரிசனங்களை பார்ப்பா, பெரிய தேவ திட்டங்களை பார்ப்ப, பெற்றுக்கொள்ளுவ. ஆமா, அவை எல்லாம் நிறைவேறும். மகிமையை பார்ப்ப. ஒரு நாள் வரும், தேவனுடைய சந்நிதியில, சமூகத்துல, அந்த பரலோகத்துல பிதாவை காணக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை கற்றுத்தரும். நம்ம அப்படியே இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை காண்கிற தேவன். எத்தனை பேர் சொல்றீங்க, நீர் என்னை காண்கிற தேவன் ஆண்டவரே? ஓ ஹல்லேலூயா. லேயாள் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு, ஹல்லேலூயா. ஓ, அற்பமா எண்ணப்பட்டவளை கர்த்தர் கண்டார். அலைந்து திரிகிற ஆகாரை கர்த்தர் கண்டாரு. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அலைந்து திரிந்து கொண்டிருந்த ஆகார். ஆமென், ஹல்லேலூயா. அலைச்சல்களை பார்க்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து, வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் உம்மை கண்டுகொள்ள வேண்டும் ஆண்டவரே, நான் உம்மை கண்டுகொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. மனுஷர் பார்க்கிற விதமாய் அல்ல, நான் உம்மை பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ தரிசனத்தில் நான் காணப்படணும், தேவ திட்டத்தில் நான் காணப்படணும், தேவ நோக்கத்தை நான் நிறைவேற்றப்படணும். ஹல்லேலூயா. தேவ நோக்கம் என் மூலமா நிறைவேற்றப்படணும் ஆண்டவரே. ஓ, பிலிப்புவை போல, பேதுருவை போல, நாத்தான் வேலை போல அப்பா நான் எழும்பி பிரகாசிக்கிறவனா இருக்கிறேன்.